கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே லேவியாராகமம் 26:5 நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய தீர்க்கமான ஒரு வார்த்தை. உங்கள் அப்பத்தை என்று சொல்லுகிறார், உங்கள் தேசம் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவர் என்னுடையது என்று அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அது இனிமேல் அது உங்களுடையது தான் என்ற அர்த்தம். ஆகவே என்னுடையதை இனிமேலும் வேறொருவன் அதை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்கென்று உரிமையாக கொடுத்து விட்டதை அவரே எடுத்துக்க விரும்பலை. அவருடைய வார்த்தையை சொல்லுது, உங்கள் அப்பம் உங்கள் தேசம் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு அதை கொடுத்துட்டார்னா அதன் மேலே அவரே உரிமை எடுத்து கூட பேச விரும்பலை. அவற்றின் மேலே ஆளுகையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து அதை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட உயர்வுகளை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நாம் தான் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். இதற்கு மாறாக சத்துருவோ வேறு எந்த விதமான பிசாசனுடைய காரியங்களோ அதன் மீது கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே அதன் மீது ஆளுகை செய்ய பறித்து கொள்ள எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதே போல் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நிறைய விதமான பலவிதமான நன்மைகள் உண்டு. இதை ஒருவனாலும் இனி பறித்து கொள்ளவே முடியாது. இனி வரக்கூடியதான நாட்களிலே உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை, அந்த அப்பத்தை நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீர்கள். அதே போல் சுகமாய் குடியிருப்பீர்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில். ஆகவே எந்த விதத்திலும் சுகத்தையும் அதே போல் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்வதற்கு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை எந்த விதத்திலும் நம்முடைய தவறுகளை நிமித்தம் அதை இழந்து போகக்கூடாது. ஆகவே நமக்கு கொடுத்ததை கர்த்தருடைய பலத்தினால் அதை காத்துக்கொள்வோம். நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறதை அதில் அபிவிருத்தி அடைய செய்வதற்குண்டான வழிவாசல்களை ஆவியானுடைய ஆலோசனையோடு செய்வோம். திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம், எந்த விதத்திலும் அவர் கொடுத்ததை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ள விரும்பலை. அதே போல சத்துரு அதை பறித்து கொள்ள அவர் விடமாட்டார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கிருபையில், அவர் கொடுத்த பலத்தின் அடிப்படையில், அவர் கொடுத்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் அனுபவிப்போம். இனி வரக்கூடியதான நாட்களில் சந்தோஷத்தை சமாதானத்தை பார்ப்போம். ஆகவே இந்த புதிய நாளில் புதிய வெற்றியோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய பார்வையும் நம்ம மேலே தொடர்ந்து இருப்பதால் எதை கண்டு பயப்படாதபடி முன்னோக்கி போவோம். இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாகவே அமையட்டும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை பார்க்கிறோம். அப்பம், தேசம், ஆண்டவரே, எங்களுக்குன்னு நீ கொடுத்ததை நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அந்த தேசத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர். ஆகவே எந்த விதத்திலும் சத்துருவானவன் அதை பறித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கினால் எங்களை காப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகமான ஆசீர்வாதம் நன்மையும் தொடர்ந்து வருவதாக வாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.